ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் லோக்கோ. நம்ம நிறைய பேருக்கு வந்து ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பற்றி தெரியும். ஆனால் அது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த பாயிண்ட் சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு கிளாரிட்டி இல்லை நிறைய பேருக்கு. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பற்றி சிம்பிளாக ஒரு பிரேக் டவுன் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. ஸோ வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து 2019 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட பர்பஸே என்னன்னா, டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு வந்து ஒரு லீக் ஃபார்மேட் மாதிரி ஒன்று கொடுக்கறது தான். ஒரு வேர்ல்ட் கப் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ன்றதை வந்து ஆரம்பிச்சாங்க. அப்பதான் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு வந்து ஒரு வேல்யூ அண்ட் ஹைப் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது ஐசிசி வந்து நினைச்சாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 9 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. 9 டீம்ஸ்னா வந்து ஏதோ 9 டீம்ஸ் கிடையாது. ஐசிசி ரேங்கிங்ஸில் இருக்கிற டாப் 9 டீம்ஸ் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் இந்த மாதிரி டீம்ஸ் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. எல்லா டீமோட ஸ்கெடியூலும் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். எல்லா டீமும் வந்து 6 டெஸ்ட் சீரீஸ் ஆடுவாங்க. அந்த 6 டெஸ்ட் சீரீஸில் வந்து 3 வந்து ஹோம் சீரீஸு அண்ட் மிச்சம் 3 வந்து அவே சீரீஸ் ஆடுவாங்க. சரி, ஓகே. இப்போதான் வந்து மெயினே பாயிண்ட் சிஸ்டம் பற்றி பார்த்துடலாம் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் ஏர்லியராக வந்து 2019-21 சைக்கிளில் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தது இந்த பாயிண்ட் சிஸ்டம். ஆனால் 2021 அப்புறம் வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க பாயிண்ட் சிஸ்டம். ஒரு வின்னுக்கு பார்த்தீங்கன்னா 12 பாயிண்ட்ஸு அண்ட் ஒரு ட்ராக்கு பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்ஸு அண்ட் ஒரு டைக்கு பார்த்தீங்கன்னா 6 பாயிண்ட்ஸு அண்ட் ஒரு லாஸுக்கு வந்து 0 பாயிண்ட்ஸ். அண்ட் நீங்கள் யோசிக்கலாம் டைக்கும் ட்ராக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்ட்டு. ஸோ ட்ரானா வந்து மேட்ச்ல வந்து எந்த ரிசல்ட்டும் இல்லாமல் அப்படியே முடிஞ்சிச்சுன்னா, ஒரு 5 டேஸ் முடிஞ்சு யாராலையுமே வந்து வின் பண்ண முடியலன்னா அது வந்து ட்ரா. டைனா வந்து 2 டீமுமே வந்து 5 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே அமௌண்ட் ஆஃப் ஸ்கோர் அடிச்சிருந்தாங்கன்னா வந்து அதுதான் வந்து டை. அண்ட் இந்த டை வந்து ரொம்ப ரேர் நடக்கிறது டெஸ்ட் கிரிக்கெட்ல. ஏன்னா 5 நாள் கழிச்சு வந்து 2 டீமுமே வந்து ஒரே ஸ்கோர் அடிக்கிறது வந்து ரொம்ப ரேரான இவெண்ட். பாயிண்ட் சிஸ்டம் இருந்தாலும் வந்து பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி வந்து ரேங்க் பண்ண மாட்டாங்க டேபிளில். எப்படி ரேங்க் பண்ணுவாங்கன்னா, ஐசிசி பாயிண்ட்ஸ் பர்சன்டேஜ் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்தியா வந்து 20 மேட்சஸ் ஆடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து 10 மேட்சஸ் வந்து வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அண்ட் அதில் வந்து 2 ட்ராஸ் அண்ட் 8 லாசஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ வின்னுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் சொன்னேன்? ஒரு வின்னுக்கு 10 பாயிண்ட்ஸு. ஸோ 12 வின்ஸுக்கு வந்து 120 பாயிண்ட்ஸு. அண்ட் ட்ராக்கு வந்து ஒரு ட்ராக்கு வந்து 4 பாயிண்ட்ஸு. ஸோ 2 ட்ரானா வந்து 8 பாயிண்ட்ஸு அண்ட் ஒரு லாஸ்க்கு வந்து 0 பாயிண்ட்ஸு. ஸோ 8 லாஸஸ்னால் அது வந்து 0 பாயிண்ட்ஸ் தான். ஸோ டோட்டலாக வந்து 128 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணியிருக்கோம். அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து 240. அந்த 240 எங்கேருந்து வந்ததுன்னா வந்து 20x12 ஒரு மேட்ச் ஜெயிச்சா வந்து 10 பாயிண்ட்ஸ்னு சொல்லியிருந்தால. ஸோ அதுதான். ஸோ அப்போ தான் வந்து வின் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ 128 டிவைடட் பை 240னா வந்து 53.3% வரும். அதுதான் வந்து வின் பர்சன்டேஜ் இந்தியாவுக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த வின் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி தான் வந்து ரேங்க் பண்ணுவாங்க டேபிளில். வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தான் வந்து ஒரே ஒரு மேட்ச் தான். கடைசியில் ஒரு ஃபைனல் மட்டும் தான் நடக்கும். ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் மாதிரி நடத்துவாங்க. 2 இயர்ஸ்க்கு வந்து டெஸ்ட் சீரிஸ் ஆடுவாங்க. நான் சொன்னல 6 சீரிஸ் ஆடுவாங்கன்ட்டு. ஸோ 2 இயர்ஸ்க்கு நடக்கும் அது. ஸோ 2 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது அந்த சைக்கிள் முடிஞ்சதுக்கப்புறம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சாங்க பார்த்தீங்களா, அது வந்து 23-25 சைக்கிள். அதாவது 2023-25 வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து 6 சீரிஸ் ஆடி இருப்பாங்க. அதெல்லாம் ஆடி முடிச்சு அவங்க டேபிள் டாப்பர்ஸ் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து வரும் டீம்ஸ் எல்லாம் ஃபைனலுக்கு. சைக்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் வந்து டாப் 2ல இருக்காங்களோ, இப்போ சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா வந்து 2023-25 சைக்கிளில் வந்து டாப் 2ல இருந்தாங்க. ஸோ அதனால வந்து அவங்க 2 பேரும் வந்து குவாலிஃபை ஆனாங்க ஃபைனலுக்கு. ஸோ இப்படி வந்து ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு வந்து ஒரு ஃபைனல், ஒரு ட்ரோஃபி அந்த மாதிரி வச்சிருக்கிறதுனால வந்து ஒரு வேர்ல்ட் கப் மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்து பில்ட் ஆகுது. ஸோ அதனால வந்து ஒரு ஹைப்பும் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கிரியேட் ஆகுது. ஆனால் என்னதான் வந்து ஹைப்பும் இன்ட்ரெஸ்ட்டும் கிரியேட் ஆனாலும் வந்து ஃபேன்ஸ் கிட்ட வந்து ஒரு கிரிட்டிசிசம் இருக்க தான் செய்யுது. என்னன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கிலாந்து மாதிரி டீம்ஸ்லாம் வந்து நிறைய மேட்சஸ் ஆடுவாங்க. ஆனால் ஒரு சில டீம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸில் வந்து ஒரு மேட்ச் தான் ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன் ஐசிசி. ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா WTCக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ தான் வந்து இருக்கு ஃபேன்ஸ் கிட்ட இருந்து. ஸோ ஒரு சில மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் இருந்தாலும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ தான் வந்திருக்கு ஃபேன்ஸ் கிட்ட இருந்து. ஸோ சம்மரி என்னன்னா வந்து WTC வந்து 2 இயர்ஸ் ஒன்ஸ் தான் நடக்கும் அந்த ஃபைனலு. அண்ட் அந்த 2 இயர்ஸில் நடக்கிற டெஸ்ட் சீரீஸ் வச்சு தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க டாப் 2 டீம்ஸ் யாருன்ட்டு. அண்ட் அந்த டாப் 2 டீம்ஸ் வந்து வின் பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கணும் அவங்களுக்கு.
அண்ட் அந்த டாப் 2 டீம்ஸ் வந்து ஃபைனல் போய் அந்த ஃபைனலில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து WTCயோட வின்னரு அந்த சைக்கிளுக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து 2023 to 25 சைக்கிள் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஜெயிச்சாங்க. அண்ட் அந்த ஃபைனல் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா, அது வந்து லார்ட்ஸில் நடந்தது. அண்ட் இந்த மாதிரி வந்து நியூட்ரல் வென்யூஸில் தான் வந்து நடத்துவாங்க மோஸ்ட்டாக. நியூட்ரல் வென்யூஸ்னு சொல்ல முடியாது, மோஸ்ட்டாக வந்து இங்கிலாந்தில் தான் நடத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கிலாந்து வந்து குவாலிஃபை ஆனால் வந்து அவங்களுக்கு ஒரு ஹோம் அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட டேபிள் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு, அண்ட் அவங்களோட பாயிண்ட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வந்து 2027 தான் நடக்க போகுது. அதுக்கு வந்து யார் யார் குவாலிஃபை ஆவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் யார் ஜெயிப்பான்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் முக்கியமாக. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.